இந்த காலத்து வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மை லைஃப் இஸ் இன் மை ஹேண்ட். எல்லா டென்ஷனுக்கு காரணமே இதாங்க, மை லைஃப் இஸ் இன் மை ஹேண்ட், மை லைஃப் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ரஹ்மான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், ஃபஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய செயலாக இருக்கும். என்னுடன் நடந்தது ஒரு விஷயம் நடக்கவில்லை. அதாவது என்னுடைய 7 மாதங்கள் வீணாய் போனது. நானும் மனிதன் தானே, உள்ளம் சொல்கிறது, அறிவு சொல்கிறது, வேஸ்ட் ஆயிடுச்சே, இது வேஸ்ட் ஆயிடுச்சு. இது என்னுடைய சிந்தனை. ஆனால் என்னுடைய ரஹ்மானுடைய நாட்டம் என்ன? அது 7 மாதம் வீணாய் போகணும். அந்த 7 மாதத்தில் அது நடக்கக்கூடாது. என்னுடைய ரஹ்மானுடைய நாட்டம். நான் கேட்காமல், நான் நாடாமல் எனக்கு கண்கள் கொடுத்த ரஹ்மான், காதுகள் கொடுத்த ரஹ்மான், அறிவு கொடுத்த ரஹ்மான், மனிதனாக பிறக்க வைத்த ரஹ்மான், அவன் எது நாடுகின்றானோ அதான் எனக்கு சிறந்ததாகும். இப்படிதான் நினைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இப்படி நடந்தால்தான் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கக்கூடாது. முயற்சி என்னுடைய கையில் இருக்கின்றது, என்னுடைய நலம் என் கையில் இல்லை, என்னுடைய ரஹ்மானுடைய கரத்தில் இருக்கின்றது.